கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க. பாட்டி இன்னொருத்தவங்களை வந்து அழைச்சிட்டு வராங்க, பெண் சாமியார. அவங்க அழைச்சிட்டு வந்த உடனே எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னோட பேத்தியை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன், அதை தடுக்கிறதுக்கு யாருக்கும் வந்து எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? எப்போ பார்த்தாலும் பாட்டி வரதுனால என்ன பிரச்சனை? இவங்க ஒரு சாமியார், இவங்க கையில் வச்சுருக்கிற குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டா சீக்கிரம் ரெடி ஆகிடுவா அப்படின்னு சொல்கிறப்ப சந்திரகலா வந்து கடுப்பாயிட்டாங்க. இங்கே இத்தனை பேர் ரேவதியை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க வைக்கிற குங்குமத்தால் சரியாயிடுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி தடுக்கிறாங்க. நீங்கள்லாம் யாரும் எந்த விதமான உதவியும் பண்ண தேவையில்ல, மரியாதையாக இவங்களை கூட்டிகிட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது, உண்மைகள் சில நேரத்தில் கசக்க தான் செய்யும். தானாக ஒருத்தவங்க விரும்பி உங்களுக்கு நல்லது செய்ய வந்தால் அவங்கள துரத்தி விட்டுட்டு உனக்கு யார் யாரெல்லாம் வேண்டாதவங்களோ அவங்களோட நெருக்கமாக நீ இருக்கிறது ரொம்பவே தப்பு. அது உன் கூட பிறந்த தங்கச்சியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியலை. எப்படா அது இதெல்லாம் சாத்தியமாச்சு இவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அக்கா பாத்தியாக்கா, பரமேஸ்வரி எடுத்த உடனே ஒன்று எண்ணையும் பிரிக்கணும்னு இதான் சரியான சந்தர்ப்பம்னு அவள் வந்து யோசிச்சுட்ருக்கா. இவங்களை கண்டிப்பாக வந்து உள்ளே விடாத, எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சதி செய்ய தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கடுப்பாயிட்டாங்க ராஜராஜன். எங்கள் அம்மாவை பார்த்து எப்போ பார்த்தாலும் வந்து சொல்கிறியே, இப்போ நம்ம வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோமே, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார்? எங்கள் அம்மா தானே. அதை கொஞ்சம் கூட நீ எல்லாம் உணரவே மாட்டியா? நீங்கள் செஞ்ச சின்ன தப்புனால எனக்கு என்னென்னு எங்கள் அம்மா வந்து போனாங்களா, கோயிலில் அவங்க மறைஞ்சிருந்தாங்கன்னு சொல்லி அந்த வயசுலேயும் ஏணியெல்லாம் ஏறி காம்பவுண்டு சவர் மேலே எட்டி பார்த்து கேட்டாங்களே. அப்படி கேட்டதுனால தானே எல்லாமே தெரிஞ்சிச்சு. அவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சால் நீங்கள் ஏற்றுப்பீங்க, அவங்கள மதிக்க மாட்டீங்க. உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒருத்தவங்க உதவி செய்ய வரதுனால அவங்கள இலக்காரமாக பார்க்குறது முதல்ல நிப்பாட்டுங்க. அம்மா இங்கே வாமா, ரேவதி இவளுக்கு மட்டும் பொண்ணு இல்லை, எனக்கும் தான் பொண்ணு, நீ வாமா. இவங்க பேசுனது எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. நான் கையெடுத்து கும்பிட்றேன், உங்களால் என் பொண்ணை காப்பாற்ற முடியும்னா தயவு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுவே வேறு யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்திருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் நம்பியிருப்பீங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ வந்து தானம் தர்மம் செஞ்சுருக்கீங்க, நம்பிக்கை இல்லாமையா அவ்வளோ வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது என் மனசுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உள்ளேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து வராங்க. எங்களுக்கு தெரிஞ்சு என்ன செய்யணும்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாரு, நீ பெருசாக நம்பின அவங்க கை விரிச்சிட்டு போகிறாங்க, இப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லும்போது, நம்பிக்கையை தடுக்காத. உன் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதுக்காக நீ உன்னோட வரட்டு கௌரவத்துக்காக இப்படியெல்லாம் வந்து செய்வியா? அதுவும் தேவையில்லாமல் நீ காரணமே இல்லாமல் எங்கள் அம்மா மேலே கோவப்பட்டுட்ருக்க. இனிமேட்டெல்லாம் உன்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை, வாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே கார்த்தியும் நம்ம ராஜராஜனும் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க. பெண் சாமியாரை, தம்பி இதை நான் என் கையால் வைக்கிறத விட நீ உன் கையால் வச்சாதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் 10 நிமிஷத்தில் இப்போ எல்லாரும் வந்து திருப்பி உள்ளே போயிட்டு உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லா இருக்கான்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நெத்தியில் கார்த்திகையாலே குங்குமத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதை பார்த்தோன்னே தகச்சு போய் நிற்கிறாங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஆமாம், 10 நிமிஷத்தில் என்ன மாயாஜாலம் நடக்கணும்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் குங்குமத்தை வச்ச உடனே இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது, கடவுளுக்கே சோதனையா, நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் கண்ணு முன்னாடியேன்னு சொல்லி, அம்மா இவங்க பேசுனதை நினச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க, உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி ராஜராஜனும் கார்த்தியும் உட்கார வைக்கிறாங்க. அவங்களோட நம்பிக்கை கடிகாரத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னது இந்த பாட்டி வந்து இங்கேருந்து போய்டுன்னு பார்த்தா அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கே பெண் சாமியார், ஒன்றும் புரியலையா அப்படின்னு சந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது சிரிச்ச முகமாக இருக்காங்க. 10 நிமிஷம் ஆச்சு, இப்போ யாராவது ஒருத்தவங்களை வந்து கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே ஒரு நர்ஸ் வராங்க. போய் உங்கள் சீனியரை வந்து கூட்டிகிட்டு வான்னு அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல எதுக்கு, என்ன ஆச்சு? சரி நான் சொன்னால் கேட்க மாட்டியா, நீ உள்ளே போய் பார்த்துட்டு வாவா அப்படின்னு சொன்னால் உள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த இடத்துல பாசிட்டிவாக வந்து தெரியுது. உடனே வேக வேகமாக வந்து போகிறாங்க. இந்த பாட்டிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இத்தனை நேரம் யார் என்ன சொல்லியும் நடக்காத விஷயத்த இவங்க நல்ல விதமாக வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சந்திரா, சில விஷயங்கள் மாயாஜாலங்கள் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுங்கிற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறதை விட குடும்பத்துக்கு நல்லது செய், குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, என்னது மாயாஜால பாட்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சந்திரா யோசிக்கும் போது டக்கு டக்குன்னு எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. பார்த்து முடித்தோடனே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க.
ஒருத்தர் மட்டும் வெளில வராங்க. நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கல, ரொம்ப நல்ல விஷயமா வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க. அந்த பாட்டிக்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க ராஜராஜன். நாங்கள் என்னமோ ஏதோ நினச்சோம், நீங்கள் அந்த கடவுளுக்கு நிகரானவங்க தான், ஏன் எங்களை காப்பாற்ற வந்த அந்த கடவுளே தான், யார் யாரையோ வந்து நம்பினோம், ஆனால் அவங்களே வந்து எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரிலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. சந்திராலேருந்து எல்லாரும் இப்படியெல்லாம் பேசுனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஏய் சந்திரா, மரியாதையா இவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? தம்பி, நான் ஒரு விஷயத்த சொல்லலாமா? மன்னிப்புங்கிறது அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் அது மன்னிப்பாக ஆகும், திருந்துவாங்க. அதை விட்டுட்டு செஞ்ச தப்பையே கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க சரி மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்கன்னா என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது தம்பி. அதனால் அவங்க மன்னிச்சாலும் கவலை இல்லை, மன்னிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்லை, என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் இங்கேருந்து போகிறேன். பாட்டி, இவங்களை எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கோயிலில் நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன்ப்பா, அந்த கடவுளே வந்த மாதிரி தான் தோணுச்சு, இந்த குங்குமத்தை வைங்க, நல்லபடியாக வந்து ரேவதி கண் முழிச்சிருவான்னு சொன்னாங்க. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி பேர்லேருந்து எல்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என் பொண்ணை வந்து விட்டுட்டேன், ஆனால் என் பேத்தியை எக்காலத்துலேயும் நான் விடவே மாட்டேன். சாமுண்டேஸ்வரி, உன் கோவம் தாவத்தினால உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அது உன்னோட போச்சு, ஆனால் நீ முடிவெடுக்கிறது மற்றவங்களுக்கு எதிராக இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சிக்க. நீ செய்கிறது தப்புன்னே உன் சூழ்நிலை உன்னை புரிய வைக்க மாட்டேங்குது. கேட்டால் ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்க, இப்போ எது சரி எது தப்புன்னு மட்டும் யோசிச்சா போதும், தேவையில்லாமல் எதுவும் யோசிக்கிற வேலை வச்சுக்காதானே நம்ம பரமேஸ்வரி சொல்கிறப்ப அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க. நம்ம கார்த்தி வந்து வேக வேகமாக போகிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாட்டி, ரொம்ப சந்தோஷம், நான் என்னமோ ஏதோ நினச்சேன், நீங்கள் மீட் எடுத்து கொடுத்துட்டீங்க, உன்னோட ஆரம்பத்தில் இருக்கிற வாழ்க்கை எப்படியெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். தயவு செஞ்சு உன் பொண்டாட்டி ஆசைப்படி நீ நடந்துக்க, அவளை நல்லபடியாக பார்த்துக்க, அதுதான் தீபாவோட விருப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க? தம்பி, எனக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு உன்னால் நம்ப முடியுதா? நம்புகிறேன். அப்போனா ஏன் நீ தீபாக்காக ரேவதியை தள்ளி வைக்கிற? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னோட பாட்டி எதுவும் என்கிட்ட வந்து சொல்லலப்பா, எனக்கு அந்த கடவுள் வந்து சொல்கிறாங்க, அதை தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. மயில் வாகனம் வராங்க அந்த இடத்துல. மயில் வாகனம், நல்லபடியாக இரு, கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறப்போகுது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு புயல் வரதான் போகுது, உங்களை எல்லாரையும் அடிக்க போகுது, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து நீங்கள் எல்லாரும் தப்பிக்கணும்னா அது முழுக்க முழுக்க ரேவதி கார்த்திகையில் தான் இருக்குது. என்னோடய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேனேப்பா, என்கிட்ட கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை தான் உங்ககிட்ட சொல்ல முடியும், பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறப்ப மயில்வாகனம் பேசிகிட்டு இருக்காங்க. நீ ரேவதியை நல்ல விதமாக பார்த்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. சரி, நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளேயும் வெளியே 4-5 பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து கேஷுவலாக வந்து வெளில வராங்க. நல்லது நடந்திருக்கு, நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. அவங்க எங்கே போனாங்க? இல்லை, அவங்க இப்போ தான் போனாங்க அப்படின்னு சொன்னோன்னே சட்டுன்னு அவங்க மறைஞ்சு போகிறாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். நான் தீபாவை இழந்திருக்கலாம், ஆனால் இந்த வாட்டி ரேவதியை இழக்க தயாராக இல்லைன்னு கார்த்திக்கு தோணுது. இருப்பினும் கார்த்தியை ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க கண் முழிச்சிருவாங்க, நீங்கள் எல்லோரும் வரிசையாக போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. மாயாவை பிடிக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அவளை சும்மா விடக்கூடாது மாப்பிள்ளை. அதுக்குன்னு ஆரம்பத்திலேயே அக்கா கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொன்னான், நான் தான் தேவையில்லாமல் கோயிலுக்கு தானே போகிறோம், வீட்டில் எதுக்கு இருக்கணும்னு சொன்னேன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நடக்கிறது முன்கூட்டியே யாருக்கும் தெரியாத அத்தை, ஆனால் நடக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டால் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்கன்னு தெரியுது மாப்பிள்ளை, ஆனால் விடுங்க, எனக்கு பிடிக்காததை பற்றி பேசாதீங்க, என் மனசு எப்போதும் ஒன்றா தான் யோசிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை, ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரேவதியை பார்க்கணுன்னு ஒத்துமொத்த குடும்பமும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தராக வந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி வந்து போலான் இருக்கிறப்ப முதல்ல கார்த்தி மாப்பிள்ளை போட்டும், அதுக்கப்புறம் யார் வேணாலும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து போகும்போது யோசிக்கிறாங்க, இவன் எதுக்கு போனோம், நாங்கள் போனோம், அக்கா நீ முதல்ல போய் பாருக்கா அப்படின்னு சொன்னோன்னே மாப்பிள்ளை தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி வந்து போகிறாங்க. போனோன்னே ஒத்துமொத்த குடும்பமும் வந்து அப்படியே பின்னாடியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல வந்தோடனே தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்த்திலேருந்து கார்த்தியால் பார்க்க முடியல. அவங்களுக்கு ரேவதியை பார்க்குறப்ப தீபாவை பார்க்குற போல தான் தோணுது. அப்படியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் எமோஷ்னலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
அந்த சீன்லாம் ஒட்டுமொத்த குடும்பமும் ரேவதி கண் முழிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க.